ஒரு பேச்சாளர் மேடையில் ஏறி அம்மாவை பத்தி உருகி பேசுறான். தாய் இல்லாமல் நான் இல்லை, தனியே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாளுங்க, என்று முன்னே காக்கின்றாளுங்க. அம்மான்னா தெய்வம்டா, அவ இல்லாம என்னடா அப்படிங்கிறான். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேங்கிறான். தாய் தாண்டா தெய்வம், தெய்வம் வீட்டுல இருக்கு, நான் கோயிலுக்கு போறது கிடையாடா அப்படி இப்படின்னு அம்மாவை பத்தி உருக பேசிட்டான். கூட்டத்துல முன்னால உட்காந்து 5-6 பொம்பளை அழுதுட்டு அழுவ. இது தாய் பாசத்துல பெரிய கெட்டிக்காரனா இருக்கான், நம்ம படி அப்படி இல்லையோ அப்படிங்கிற யோசனை இல்லை. அவ கேட்கா, ஒரு கிழவி கேட்கா, பக்கத்து கிளவிட்ட சே பேசுறாரு பாரு பேச்சாளர், என்ன படிச்சுக்காருன்னு தெரியல, தாய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், இவனை பெத்த தாய் அந்த மகராசி எங்க இருக்காளோ அப்படின்னா. கேட்டவா பிச்சைக்காரி, இந்த பிச்சைக்கார பொம்பளை சொல்றா, இவனை பெத்த மகராசி அந்த தாய் எங்க இருக்காளோன்னு. பக்கத்து பிச்சைக்காரி சொல்றா, நான் தான் அந்த உட்காந்துக்கல, இனி பிச்சை எடுக்க விட்டு தான் பேசிட்டு இருக்கான் ஊர் ஊரா. இனி பிச்சை எடுக்க ரோட்ல விட்டுட்டு ஊர் ஊரா பேசுறாங்க. பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணு. இப்படி ஒரு சம்பவம் கூட நடக்கலாம். தாய் பாசங்கிறது பெரிய விஷயம். தாயை பிச்சை எடுக்க விட்டுட்டு தாயின் பெருமையை பேசி என்ன செய்ய? அப்படித்தானே ஆயிட்டோம் நம்ம.